வெரி குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் டாபிக் நம்ம என்ன பாருன்னா ப்ரிப்பரேஷன் ஆஃப் டியூட்ரியம் அப்படிங்கிற டாபிக் வரும். டியூட்ரியத்தோட சிம்பிள் என்னென்னா D1 D2 then டியூட்ரியம். இதை நம்ம எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணுறோம் அப்படின்றோம். எலக்ட்ராலிசிஸ் ஆஃப் ஹெவி வாட்டர், கன நீரை ஹெவி வாட்டர் அப்படின்னா கன நீர், அதை எலக்ட்ராலிசிஸ் பண்ணுறாங்க, மின்னார் பகுப்பு செய்கிறாங்க. மின்னார் பகுப்பு முன்னாடி ஒரு பீக்கர் போட்டு காமிச்சேன். ஒரு பீக்கரில் இந்த சைடு ஒரு ஆனோடு, இந்த சைடு கேத்தோடு, உள்ளுக்குள்ள எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன் அப்படின்னு. இது வரையும் நம்ம கரண்ட் உள்ள பாஸ் பண்ணுவோம். ஒரு பீக்கர், இங்கே இது ஆனோடு, இது கேத்தோடு, உள்ளுக்குள்ள ஒரு சொல்யூஷன் இருக்கும், எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன். இது வழியாக கரண்ட் உள்ள பாஸ் பண்ணுவாங்க. கரண்ட் பாஸ் பண்ணும்போது ஆனோடில் ப்ராசஸ், எலக்ட்ரான் ரிமூவ் ஆகி கேத்தோடுக்கு மூவ் ஆகும். சம் ப்ராசஸ் நடக்கும். இது பேர் தான் எலக்ட்ராலிசிஸ் ப்ராசஸ். The normal water containing 1.6 into 10⁻⁻⁴% of heavy water. சாதாரண வாட்டரில் எவ்வளவு ஹெவி வாட்டர் பர்சன்டேஜ் இருக்குதுன்னா இவ்வளவு பர்சன்டேஜ் இருக்குது. ஒன் மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. நோட் பண்ணி 1.6 10⁻⁴. 10⁻⁴ மேலே போகும்போது 10⁻⁻⁴ மாறும். அப்போ இதால் டிவைட் பண்ணும்போது எவ்வளோ கிடைக்குன்னா 0.00016 அப்படின்னு 0.3016 அப்படின்னு. 1.6 இதால் நம்ம டிவைட் பண்ணும்போது இது கிடைக்கும். அதாவது முடியல மாற்றிக்கிட்டு எழுதலாம். இதில் இப்படியும் கேட்கலாம் அல்லது இப்படியும் கேட்கலாம். ப்ளஸ் சாதாரண நீரில் எவ்வளோ பர்சன்டேஜ் ஹெவி வாட்டர் இருக்குன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது, இதை இப்படியே சொல்லலாம். த டிசோசியேஷன் ஆஃப் புரோட்டியம் வாட்டர். புரோட்டியம் அப்படின்னா ஹைட்ரஜன் உள்ள வாட்டரை டிசோசியேஷன் பண்ணுறாங்க. டிசோசியேஷனாக பிரிக்கிறாங்க. இஸ் மோர் தென் ஹெவி வாட்டர். ஹெவி வாட்டரை விட, ஹெவி வாட்டர்னா D2O, புரோட்டியம் வாட்டர் அப்படின்னா H2O. இந்த ரெண்டில் எது ஈஸியாக டிசோசியேஷன் ஆகும், பிரிஞ்சு போகும் அப்படின்னு கேட்டால் இந்த வாட்டர் தான் ஈஸியாக என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் பிரிஞ்சு போகும். எதை விட? ஹெவி வாட்டரை விட. When water is electrolysis, hydrogen is liberated. வாட்டரை எலக்ட்ராலிசிஸ் பண்ணுறீங்க, அது முன்னாடி இந்த லெசன் பார்த்தோம். அப்போ ஹைட்ரஜன் நமக்கு லிபரேட் ஆகும். மச் ஃபாஸ்டர் தென் த டியூட்ரியம். டியூட்ரியத்தை விட ஹைட்ரஜன் ஈஸியாக அதிகமாக வெளியே வரும். த எலக்ட்ராலிசிஸ் இஸ் கண்டினியூட் until the resulting solution become enriched in a heavy water. எஞ்சியுள்ள கரைசல் கனநீரினுடைய செறிவு குறிப்பிட்ட தளவு அறுக்கும் வரை மின்னார் பகுத்தல் தொடர்ந்து நிறுத்தப்படுகிறது. இப்போ எலக்ட்ராலிசிஸ் கண்டினியூஸாக நம்ம தொடர்ந்து பண்ணோம் அப்படின்னா இந்த ஹெவி வாட்டரில், அதாவது கனநீரினுடைய செறிவு குறிப்பிட்டத்தக்க அளவு இருக்கும்போது, இந்த ஹெவி வாட்டருடைய கான்சன்ட்ரேஷன் என்ரிச் ஒரு குறிப்பிட்டத்தக்க அளவு இருக்கும் வரைக்கும் என்ன பண்ணணும்னா எலக்ட்ராலிசிஸ் நடந்துகிட்ருக்கும். அப்போ ஒரு பீக்கரில் ஹெவி வாட்டர் எடுத்துக்கிட்டோம், உள்ளுக்குள்ளே ஆனோடு இன்னொன்று கேத்தோடு வச்சு இது வழியாக கரண்ட் உள்ள பாஸ் பண்ணும் பொழுது இந்த ஹெவி வாட்டருடைய கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ இருக்குதோ அது வரைக்கும் என்ன பண்ணும் எலக்ட்ராலிசிஸ் நடந்துகிட்ருக்கும். ஃபர்தர் எலக்ட்ராலிசிஸ் ஆஃப் ஹெவி வாட்டர் கிவ் டியூட்ரியம். ஹெவி வாட்டரை கனநீரை எலக்ட்ராலிசிஸ் பண்ணும் பொழுது ஒன்று டியூட்ரியமாகவும் இன்னொன்று ஆக்சிஜனாகவும் பிரிக்குது. எப்படின்னா இது ஒரு பீக்கர், இங்கே ஆனோடு, இங்கே கேத்தோடு, உள்ளுக்குள்ள ஹெவி வாட்டர் D2O. இது வழியாக கரண்ட் உள்ள பாஸ் பண்ணுறாங்க. அது ஆனோட், இது கேத்தோடு. ஒரு பிரியும் பொழுது இங்கே என்ன நடக்கும் ப்ராசஸ்னால் ஆனோட்லேருந்து எலக்ட்ரான் கேத்தோடுக்கு மூவ் ஆகி
என்னவா மாறும் அப்படின்னு கேட்டால் ஒன்று D2ஆக மாறும், இன்னும் O2ஆக மாறும். ஒரு ப்ராசஸ் வரும். இதுதான் வந்து எலக்ட்ராலிசிஸ் ப்ராசஸ். நெக்ஸ்ட் ஒன்று வந்து ப்ரிப்ரேஷன் ஆஃப் டிட்ரியம். டிட்ரியம் அப்படின்னா 1H3. இதை நாம் எப்படி தயாரிக்கலாம்? As explained earlier, the tritium is present only in a trace amount. ஏற்கனவே பார்த்துருக்கோம் டிட்ரியம் 1T3 அல்லது 1H3 இப்படியும் சொல்லலாம். இது குறைந்த அளவு தான் இருக்குது. ட்ரேஸ் அமௌண்ட் ஒன்லி இன் ட்ரேஸ் அமௌண்ட்னா குறைந்த அளவு தான் இருக்குது. ஸோ இட் கேன் பி ஆர்டிஃபிஷியலி ப்ரிப்பேர்ட் பை த பம்பார்டிங் லித்தியம் வித் ஸ்லோ நியூட்ரான் இன் எ நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்டர். அணுக்கரு உலையில் நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்டர்ஸ் அப்படின்னா அணுக்கரு உலையில் லித்தியத்தை வச்சுருக்காங்க. அதுக்குள்ள இந்த நியூட்ரான்ஸ் Li36 லித்தியம் அட்டாமிக் நம்பர் 3 மாஸ் நம்பர் 6 நியூட்ரான் 0N1 இந்த லித்தியத்தை நியூட்ரானை வச்சு தாக்குறாங்க. தாக்குறதுக்கு பேர் என்னன்னு கேட்டால் பம்பார்டிங் அப்படின்னு அர்த்தம். இந்த நியூட்ரான் வந்து ஸ்லோவாக போய் என்ன பண்ண அப்படின்னா ஸ்லோ நியூட்ரான்ஸ் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால் அணுக்கரு பிளவு உலையில் லித்தியத்தின் மீது மெதுவாக இயங்கும் ஸ்லோவாக மூவ் ஆகக்கூடிய நியூட்ரானை போய் பம்பார்ட் பண்ணுறாங்க, தாக்குறாங்க. இது ஒரு அணுக்கரு நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்டரில் உள்ள வச்சுருக்காங்க. இந்த நியூட்ரான் வந்து ஸ்லோவாக மூவ் ஆகக்கூடிய நியூட்ரான் இதை போய் தாக்குது. தாக்கும் பொழுது என்ன பிரியுது அப்படின்னு கேட்டால் ஒன்று ஹீலியமாக பிரியுது, ஒன்று வந்து டிட்ரியமாக பிரியுது. ஹீலியத்தோட அட்டாமிக் நம்பர் 2 மேலே நமக்கு மாஸ் நம்பர் 3 கிடைக்குது. ஆனால் மாஸ் நம்பர் 4 தான். ஆனால் இந்த இடத்துல ஐசோடோப்ஸ் காம்பவுண்ட் கிடைக்குது. ஹீலியம் 3 ஐசோடோப்ஸ் அப்படிங்கிற காம்பவுண்ட். ஹீலியம் 2 மாஸ் நம்பர் 3 ஐசோடோப்ஸ் கிடைக்குது. இப்போ இந்த இதில் பேலன்ஸ் பண்ணி பாருங்கள். இந்த இடத்துல பேலன்ஸ் பண்ணும்போது 3 Li6 கீழே போட்டுங்க ப்ளஸ் நியூட்ரான் 1 என்ன கிடைக்கிது அப்படின்னா ஹீலியம் கிடைக்கிது. கீழே 2 மேலே 4 ப்ளஸ் 1T3 அப்படின்னு கிடைக்குதா. இந்த பக்கம் அம்புக்குறிக்கு இந்த பக்கம் ரியாக்டன்ஸ் இது கீழே வந்து இது 3 + 0. அப்போ மொத்தம் 3 + 0 3 தான். அப்போ இந்த பக்கம் ப்ராடக்ட் சைடு என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் 2 + 1 3 பேலன்ஸ் ஆகிடுச்சா. மேலே பர் மாஸ் நம்பர் இங்கே 6 இங்கே +1 7. அப்போ இங்கே எவ்வளோ இருக்குது 4 + 3 7. ஓகே. அப்போ இந்த இதில் என்ன பண்ணுன்னா நமக்கு ஒன்று ஹீலியம் கிடைக்குது. ஹீலியத்தோட அட்டாமிக் நம்பர் 2 மாஸ் நம்பர் 4. டிட்ரியம் அட்டாமிக் நம்பர் 1 மாஸ் நம்பர் 3 அப்படின்னு காம்பவுண்ட் நமக்கு கிடைக்கிது. அப்போ இந்த இடத்துல டிட்ரியம் ப்ரிப்பரேஷன் பண்ணியாச்சு. இது ஒரு 3 மார்க் கொஸ்டின் கேட்பான். இது இம்பார்ட்டன்ட். ஹவு டு ப்ரிப்பேர் டிட்ரியம். மேலே ஒன்று வந்து டியூட்ரியம் ப்ரிப்பரேஷன். இதுவும் ஒரு 3 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஹைட்ரஜன்ஸ். ஹைட்ரஜனுடைய பண்புகள் என்ன, ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம். ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸும் இயற்பியல் பண்புகள். ஹைட்ரஜன் எப்படி இருக்கும் அப்படின்னா கலர்லெஸ் நிறமற்றது, ஓடர்லெஸ் மணமற்றது, டேஸ்ட்லெஸ் சுவையற்றது, லைட் டெஸ்ட் மிகவும் லேசானது, ஹைலி ஃப்ளேமபிள் கேஸ் எளிதில் தீப்பற்றக்கூடிய ஒரு வாயு. இட் இஸ் எ நான் போலார் டை அட்டாமிக் மாலிகூல்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்னா போலார் அப்படின்னா ஒன்று ப்ளஸ்ஸு இன்னொன்று மைனஸ் அப்படி இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா போலார். அப்படி எதுவுமே சார்ஜ் எதுவுமே இல்லாமல் இருந்துச்சு அது நான் போலார். ப்ளஸ்ஸு மைனஸ் இருந்துச்சுன்னா அது போலார். ப்ளஸ்ஸு மைனஸ் எதுவுமே இல்லாமல் இருந்துச்சு அதுக்கிட்ட நான் போலார். அப்போ ஹைட்ரஜன் அப்படிங்கிறது வந்து H2 அப்படிங்கிறது வந்து நான் போலார் டை அட்டாமிக். டைனா 2 டை அட்டாமிக் மாலிகூல்ஸ். அப்போ ஹைட்ரஜன் அப்படிங்கிறது வந்து நான் போலார் டை அட்டாமிக் மாலிகூல்ஸ். It can be liquefied under the low temperature and
ஹை ப்ரெஷர். ஹைட்ரஜனை லிக்விடாக மாற்ற முடியும் எந்த கண்டிஷனில் அப்படின்னா லோ டெம்பரேச்சர் குறைவான வெப்பநிலையில், ஹை ப்ரெஷர் அதிக அழுத்தத்தில். ஹைட்ரஜன்ஸ் கேஸை நம்ம லிக்விடாக மாற்ற முடியும் எப்பொழுது அப்படின்னா லோ டெம்பரேச்சர் அண்ட் ஹை ப்ரெஷரில். ஹைட்ரஜன் இஸ் எ குட் ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ். ஹைட்ரஜன் அப்படிங்கிறது வந்து ஒரு வலிமையான ஒடுக்கும் காரணியாக செயல்படுது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு மெட்டல் ஆக்சைடுன்னு வச்சுக்க, குப்ரிக் ஆக்சைடு, இதில் ஹைட்ரஜன் போடுறீங்க. இது என்ன பண்ணுன்னா இந்த மெட்டல் ஆக்சைட்லேருந்து இந்த ஆக்சிஜனை மட்டும் தனியாக இந்த ஹைட்ரஜன் எடுத்துகிட்டு போய் வெளியே போயிடும். இந்த மெட்டல் ஆக்சைட்லேருந்து மெட்டலை மட்டும் தனியாக பிரித்து கொடுத்துரும். அப்போ மெட்டலை மட்டும் தனியாக பிரித்து, இது பேர் தான் வந்து என்ன ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ். அப்போ மெட்டல் ஆக்சைட்லேருந்து மெட்டலை மட்டும் தனியாக அது பிரித்து எடுப்பதற்கு ஹைட்ரஜன் என்னவா பயன்படுதுன்னா ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ், ஒடுக்கும் காரணியாக பயன்படுது. அப்போ இந்த சிஇஓ ஒன்றா இருக்குது, அதை தனியாக ஒடுக்கி பிரித்து சிஇஓவை தனியாக கொடுத்துது. இதுதான் ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ். வேரியஸ் ஃபிசிக்கல் கான்ஸ்டன்ட் ஆஃப் ஹைட்ரஜன் மாலிகுல் ஆர் லிஸ்டட் இன் எ டேபிள். வேறு என்னென்ன ஹைட்ரஜனுடைய வெவ்வேறான ஃபிசிக்கல் கான்ஸ்டன்ட், இயற்பியல் மாறிலி மதிப்பு வந்து கீழே வந்து டேபிளாக கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்க்கலாம். கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம். ஹைட்ரஜன் ரியாக்ட் வித் ஆக்சிஜன் டு கிவ் வாட்டர். ஹைட்ரஜன் எது கூட ரியாக்ட் ஆகுது? ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆகுது. ஹைட்ரஜன்ஸ் ரியாக்ட் வித் ஆக்சிஜன் டு கிவ் என்ன கிடைக்கும்? வாட்டர். இதுதான் பேலன்ஸ் பண்ணி பாருங்கள். 2H2 + O2 சரியா? இப்போ நேரத்தில் மொத்தம் 4 H இருக்குது, அப்போங்க 2H2ன்னு எழுதிக்கலாம். இங்கே O 2 இருக்குது, அப்போ முன்னாடி 2 போட்டோம் O, அப்போ பேலன்ஸ் ஆகுது 2H2. இப்போ ஹைட்ரஜன் ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆகி வாட்டர் கிடைக்கும். திஸ் அண்ட் எக்ஸ்ப்ளோசிவ் ரியாக்ஷன், இது ஒரு வெடித்தல் ஒரு வெடித்தல் வினையாகும். ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் ஒன்று சேரும்போது அந்த ரியாக்ஷன் வந்து வெடிக்கும் ரியாக்ஷன், வெடித்தல் வினையாகும். The release of lot of energy. அப்போ என்ன பண்ணால் ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் ஒன்று சேரும்போது அதிகப்படியான எனர்ஜி வந்து வெளியே வரும். This is used in a fuel cell to generate electricity. இது எதுக்கு பயன்படுது அப்படின்னு கேட்டால் எரி மின்கலன், அதாவது எலக்ட்ரிசிட்டி இருக்குல்ல, அந்த ஜென்ரேட் எலக்ட்ரிசிட்டியில் அதில் இருந்து நம்ம என்ன பண்ணணும்னா இந்த எரிபொருளை பயன்படுத்தி மின் உற்பத்தி செய்யலாம். ஜென்ரேட் இருக்குல்ல, அதில் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால் நம்ம வந்து இந்த ஜென்ரேட் எலக்ட்ரிசிட்டிலேருந்து நம்ம வந்து என்ன பண்ண முடியும்? மின்சாரத்தை தயாரிக்கலாம். திஸ் இஸ் யூஸ்ட் இன் ஃபியூல் செல் அப்படின்னா எரிமின்கல் கலன்லேருந்து நம்ம என்ன பண்ணலாம்? எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணலாம். அப்போ இந்த ஒரு வாட்டரை வந்து ஃபார்ம் ஆகக்கூடிய ரியாக்ஷன் வந்து ஒன்று ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் ரியாக்ஷன். எக்ஸ்ப்ளோசிவ் அப்படின்னா ஒரு வெடித்தல் வினையாகும். இது அதிகப்படியான இந்த ஹைட்ரஜன் ஆக்சிஜன் ஒன்று சேரும்போது அதிகப்படியான லாட் ஆஃப் எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகும். அப்படி எதுக்கு அது பயன்படுதுன்னா ஃபியூவல் செல் அப்படின்னா எரிமின்கலனில் வந்து எலக்ட்ரிசிட்டி மின் உற்பத்தி செய்ய பயன்படுது. Similarly, hydrogen also react with halogens. Halogen எது? X equal to halogen, F Cl Br I. ஹைட்ரஜன் F கூட ஜாயிண்ட் ஆகலாம், Cl கூட ஜாயிண்ட் ஆகலாம், Br கூட ஜாயிண்ட் ஆகலாம், அயோடின் கூட ஜாயிண்ட் ஆகலாம். இதுதான் ஹாலஜன். அப்போ இந்த ஹாலஜன் கூட ஜாயிண்ட் ஆகும்போது என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஹைட்ரஜன் இங்கே X equal to என்னது? F Cl Br ஐயா, இந்த இதில் ஹைட்ரஜன் கூட F சேருது, HF, HCl, HBr, HI இப்படி கிடைக்கும். ஹைட்ரஜன் ஃப்ளோரைடு, ஹைட்ரஜன் குளோரைடு, ஹைட்ரஜன் புரோமைடு, ஹைட்ரஜன் அயோடைடு அப்படிங்கிற காம்பவுண்ட் நமக்கு கிடைக்கும்.
with respect to halides compound. Similarly, hydrogen also react with the halogens to give corresponding halides. The reaction with the fluorine, ஹைட்ரஜன் கூட இந்த ஃப்ளூரின் வந்து எப்போ வந்து ஜாயிண்ட் ஆகும் அப்படின்னா, டேக் பிளேஸ் ஈவன் இன் டார்க் ரூம் வித் எக்ஸ்ப்ளோசிவ் வயலன்சி. இந்த ஹைட்ரஜன் கூட இந்த ஃப்ளூரின் வந்து டார்க் ரூமில் தான், இந்த ஹைட்ரஜனும் ஃப்ளூரினும் வந்து ஒரு இருட்டான அறையில் தான் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒன்றோட ஒன்று ரியாக்ட் ஆகும். அதுவும் வந்து ஆக்ரோஷமாக ரியாக்ட் ஆகும், எக்ஸ்ப்ளோசிவ் வயலன்சி. அப்போ வந்து 1 மார்க் கொஸ்டின் வரும். ஹைட்ரஜன் ஃப்ளூரின் கூட வந்து எந்த கண்டிஷனில் வந்து ரியாக்ட் ஆகும் அப்படின்னா, ரூம் டெம்பரேச்சர், டார்க் ரூம், அதாவது டார்க் இருட்டான அறையில் தான் என்ன பண்ணோம் அப்படின்னா வினைபுரியும். அதுவும் எப்படி வினைபுரியும்னா எக்ஸ்ப்ளோசிவ் வயலன்ஸு, ஆக்ரோஷமாக வினைபுரியும். அதே நேரத்தில் அடுத்தது இந்த ஹைட்ரஜன் கூட குளோரின் எப்பொழுது ரியாக்ட் ஆகும் அப்படின்னா, ரூம் டெம்பரேச்சர்னால் நம்ம இருக்க அந்த ரூம் டெம்பரேச்சர் அறை வெப்பநிலையில் தான் வந்து ரியாக்ட் ஆகும். அண்டர் த லைட், ரூம் டெம்பரேச்சர், அதுக்குள்ளே லைட் வெளிச்சிருக்கணும், சூரிய வெளிச்சம் இருக்கணும். அப்போ தான் ஹைட்ரஜன் கூட குளோரின் ஜாயிண்ட் ஆகும். ஓகே, இப்போ ஹைட்ரஜன் கூட ஃப்ளூரின் எப்போ ரியாக்ட் ஆகும்? டார்க் ரூமில் வந்து எக்ஸ்ப்ளோசிவ் வயலன்ஸ், ஆக்ரோஷமாக டார்க்கான ரூமில் தான் வந்து கூட ரியாக்ட் ஆகும். அதேமாதிரி H2 கூட வந்து இந்த Cl2 ரியாக்ட் ஆகிறது வந்து ரூம் டெம்பரேச்சர் இன் சன்லைட், லைட் வெளிச்சத்தில் தான் ரியாக்ட் ஆகும். ரூம் டெம்பரேச்சர் லைட் வச்சுக்கணும். அதுக்கு அடுத்தது இட் கம்பைன் வித் புரோமின். ஹைட்ரஜன் கூட புரோமின் எப்போ ரியாக்ட் ஆகும் அப்படின்னா, Br2 எப்போ ரியாக்ட் ஆகும்னா ஓன்லி ஆன் ஹீட்டிங், ஹீட் பண்ணும்போது ரியாக்ட் ஆகும். H2 கூட Br2 எப்படி ஜாயிண்ட் ஆகுனா, இது ரெண்டும் ஹீட் பண்ணும்போது தான் ரியாக்ட் ஆகும். அதுக்கு அடுத்தது H2 கூட வந்து I2 எப்படி ரியாக்ட் ஆகும் அப்படின்னா, ஃபோட்டோ கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ், ஒளி வேதிவினையில் தான் நடக்கும். அப்போ இது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, எது கூட எது ரியாக்ட் ஆகும் அப்படிங்கிறது 1 மார்க் கொஸ்டின் கேட்கலாம். ஹைட்ரஜன் கூட ஃப்ளூரின் எப்போ ரியாக்ட் ஆகும், ஹைட்ரஜன் கூட குளோரின் எப்போ ரியாக்ட் ஆகும், ஹைட்ரஜன் கூட புரோமின் எப்போ ரியாக்ட் ஆகும், ஹைட்ரஜன் கூட அயோடின் எப்போ எந்த கண்டிஷன் ரியாக்ட் ஆகும் அப்படின்னு கேட்போம். இதில் 1 மார்க் கொஸ்டின் கேட்கலாம். அதில் வந்து ஹைட்ரஜன் இஸ் ரியாக்ட் வித் ஹேலஜன்ஸ் அப்படின்னு ஜென்ரலாக கேட்டானா இது எல்லாமே எழுதிச்சுன்னா 2 மார்க் கொஸ்டின் கேட்கலாம். இந்த இதில் H2 X2ங்கிறதுல எக்ஸுங்கிறது என்ன வரும், எக்ஸுங்கிறது FCl Bri இது வரும். இப்போ எக்ஸாம்பிள் H2 ப்ளஸ் இந்த இதில் X2ங்கிறதுல நான் F2ன்னு கொடுக்குறேன். அப்போ நம்ம என்ன கிடைக்கும், 2HFன்னு கிடைக்கும். In the above reaction, the hydrogen has a oxidation state +1. இந்த மேலே ரியாக்ஷன் கிடைச்சா நமக்கு HF, HCl, HBr, HI இது கிடைச்சா இந்த இடத்துல ஹைட்ரஜனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன அப்படின்னு கேட்டால் +1 HF. இந்த இடத்துல ஹைட்ரஜனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன அப்படின்னா +1. அதேமாரி HCl, HBr, HI இந்த காம்பவுண்ட் எல்லாத்துக்குமே ஹைட்ரஜனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னென்னா +1. ஆக்சிடேஷன் ஸ்டேட் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட் லெசனே பார்த்துருப்போம். எதுக்கு நீ ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடிக்கிறியோ அதை நம்ம என்ன பண்ணணும், எக்ஸ்னு வச்சுக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் HF இதுக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடிக்கணும்னா அது எக்ஸு. மற்ற எலமெண்ட்ஸோடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் நம்ம சம் பண்ணிக்கணும். எக்ஸு இந்த ஃப்ளூரினோடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் -1. அப்போ என்ன 1 × -1 = 0. ஏன் 1ன்னு போடுறோம் அப்படின்னா, ஃப்ளூரின் ஒரு டைம் இருக்கிறதுனால 1. இதனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னங்கன்னா -1. அப்போ ஒரு ஃப்ளூரினுக்கு என்ன ஆகுதுன்னா -1. அதனால் 1 × -1. இந்த இதில் மேலே அது சார்ஜ் இல்லை, அது சார்ஜ் இல்லாதனால நம்ம என்ன பண்ணணும், =0ன்னு போட்டுக்கணும். அப்போ x - 1 = 0ன்னு கிடைக்கும். அப்போ நமக்கு எக்ஸ் மட்டும் வேணும்னா x = 1, அந்த 1 -1 = 1 மாதிரி. அப்போ இந்த இடத்துல என்ன கிடைக்குன்னா ஹைட்ரஜனுடைய ஆக்சிஜன் ஸ்டேட் என்ன கேட்டால் +1. இதேமாரி என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் HClக்கு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஹச்சுக்கு என்னது எதை கண்டுபிடிக்குமோ அது எக்ஸு ப்ளஸ் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், குளோரினுக்கு
குளோரினுக்கு என்ன பண்ணுன்னா மைனஸ் சிஎல் மைனஸ்னு இருக்கும். அதனால் சார்ஜ் என்ன கேட்டால் -1 ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸ் -1 ஈக்குவல் டு 0. எக்ஸ் மட்டும் வேணும்னா 1 அப்படின்னு. அப்போ இந்த இதில் ஹைட்ரஜனுடைய ஆக்சிஜன் ஸ்டேட்டு +1. It also has a tendency to react with reactive metals such as lithium, sodium and calcium to the give corresponding hydride in which the oxidation state hydrogen is -1. இப்போ இந்த காம்பவுண்ட் HF, HCl, HBr, HI இந்த இடத்துல ஹைட்ரஜனுக்கு வந்து ஆக்சிடேஷன் ஸ்டேட் +1. இப்போ இந்த இடத்துல பாரு ஹைலி ரியாக்டிவ் எலமெண்ட்ஸ், ஹைலி ரியாக்டிவ் மெட்டல்ஸ், அதிகமாக வினைத்திறனுடைய மெட்டல்ஸ் கூட இந்த ஹைட்ரஜன் ரியாக்ட் ஆகும்போது அந்த இடத்துல ஒரு காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகும். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்களேன், லித்தியம் சோடியம், லித்தியம் ஹைட்ரஜன், இதுவும் 2 டைம் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல என்ன பண்ண அப்படின்னு கேட்டால் 2LiH. ஓகே, இப்போ லித்தியம் ஹைட்ரைட், இட் கிவ்ஸ் கரஸ்பாண்டிங் ஹைட்ரைட். இந்த இதில் என்ன போட்டிருக்குமோ அது கூட ஹைட்ரஜன்ஸ் இருக்குது, அதனால் லித்தியம் ஹைட்ரைட், ஹைட்ரஜன் சொல்லக்கூடாது, லித்தியம் ஹைட்ரைட்ஸ். ஓகே, அதேமாதிரி இந்த இதில் சோடியம், இது கூட ஹைட்ரஜன்ஸ் இருக்குது, அப்போ சோடியம் ஹைட்ரைட் NaH. அதுக்கடுத்து கால்சியம், கால்சியத்துக்கு கூட ஹைட்ரஜன்ஸ் இருக்குது, அப்போ கால்சியம் ஹைட்ரைட். இந்தமாரி காம்பவுண்டில் எல்லாத்துலேயுமே இந்த இடத்துல ஹைட்ரஜனுடைய ஆக்சிஜன் ஸ்டேட் என்ன அப்படின்னா -1. அப்போ எந்தமாரி காம்பவுண்டு, லித்தியம் ஹைட்ரைட், சோடியம் ஹைட்ரைட், கால்சியம் ஹைட்ரைட், இந்தமாரி காம்பவுண்டில் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் ஸ்டேட்னா -1. எப்படின்னு ஒரு உதாரணத்தை பார்க்குறோம். இப்போ லித்தியம் ஹைட்ரைட், இந்த லித்தியத்துக்கு வந்து ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன அப்படின்னா +1. இதுக்கு ஆக்சிஜன் ஸ்டேட்னா +1. அப்போ 1 இதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், அதனால் எக்ஸு ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸு வேணும் அப்படின்னா இது +1 ஆகுது, ஈக்குவல் வேணும்னா -1. அப்போ இந்த இடத்துல வந்து நம்ம இந்தமாரி காம்பவுண்ட் எல்லாத்துலேயுமே என்ன பண்ணால் ஹைட்ரஜனோட ஆக்சிஜன் ஸ்டேட் வந்து -1 இருக்குது. பாருங்க, 2 டைம் லித்தியம் இஸ் ரியாக்ட் வித் ஹைட்ரஜன், இட் கிவ்ஸ், இதுவும் 2 டைம், இதுவும் 2 டைமு. அப்போ 2LiH அப்படின்னு போட்டோம்னா 2 முன்னாடி போட்டோம்னா இதுவும் 2 டைம் இருக்குது, இதுவும் 2 டைம் இருக்குது. அப்போ லித்தியம் ஹைட்ரைட். அதேமாதிரி சோடியம் 2 டைமு, ஹைட்ரஜன் 2 டைமு, அது 2 சோடியம் ஹைட்ரைட். திஸ் ஹைட்ரைட் ஆர் யூஸ்டு ஆஸ் எ ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ். இந்த ஹைட்ரைட் எதுக்கு யூஸ் பண்ணால் ரெடியூசிங் ஏஜென்ட்டாக செயல்படுது. ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ் முன்னாடி பார்த்தோம். இன் சிந்தட்டிக் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, கரிம தொகுப்பு வினையில் வந்து ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட்டாக செயல்படுது இந்தமாரி ஹைட்ரைட்ஸ், லித்தியம் ஹைட்ரைட், சோடியம் ஹைட்ரைட். இட் இஸ் யூஸ்டு டு ப்ரிப்பேர் த அதர் இம்பார்ட்டன்ட் ஹைட்ரைட். இதை வச்சு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால் மற்ற ஹைட்ரைட் காம்பவுண்டை தயாரிக்கலாம். முக்கியமான அதர் ஹைட்ரைட் காம்பவுண்ட்ஸ், லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் அண்டு சோடியம் போரோ ஹைட்ரைட்ஸ், இதெல்லாம் வந்து ஹைட்ரைடை வந்து டொனேட் பண்ணக்கூடிய அயான்ஸ், H- வந்து வழங்கக்கூடிய அயான்ஸ் காம்பவுண்ட். H- எதெல்லாம் டொனேட் பண்ணோம், லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட், சோடியம் போரோ ஹைட்ரைட்ஸ். லித்தியம் ஹைட்ரைட் ரியாக்ட் வித் அலுமினியம் குளோரைட், லித்தியம் ஹைட்ரைட், Liங்கிறது லித்தியம், H ஹைட்ரைட். 4 moles லித்தியம் ஹைட்ரைட் இஸ் ரியாக்ட் வித் அலுமினியம் குளோரைட், Al அப்படின்னா அலுமினியம், Cl குளோரைட், அலுமினியம் குளோரைட். லித்தியம் ஹைட்ரைட் இஸ் ரியாக்ட் வித் அலுமினியம் குளோரைட், இட் கிவ்ஸ் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட், லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் அண்டு லித்தியம் குளோரைட் இஸ் லிபரேட்டட். அப்போ இதுதான் என்ன பண்ணோம் அப்படின்னா H- டொனேட் பண்ணும். அப்போ லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் வந்து H- டொனேட் பண்ணும். டொனேட் பண்ணால் வழங்கக்கூடிய அயன்ஸாக. இப்போ இது பேலன்ஸ் பண்ணி பாருங்கள். இங்கே லித்தியம் எத்தனை டைம் இருக்குது, 4 டைம் இருக்குது. இங்கே ஒரு 3 டைமு, இங்கே ஒரு டைம். அப்போ இந்த பக்கம் ரியாக்டன் சைடில் 4 டைம் இருக்குது, இந்த பக்கம் ப்ராடக்ட்டுக்கு 4 டைம் இருக்குது. இந்த 4H இங்கே இருக்குது, 4H வந்து இந்த தான் H4 இன்றைக்கி. Al1 இருக்குது, அப்போ Al, அப்போ இந்த 1 இந்த லித்தியம் 1, Al1 4H. மீதி இதில் என்ன கொடுவீங்கன்னா 3 Al லித்தியம் 3 Al போட்டுங்க. இங்கே Cl3 3 இருக்குது, அப்போ முன்னாடி 3 போட்டு இங்கே Cl போட்டோம்னா பேலன்ஸ் ஆகிடும். அதேமாதிரி சோடியம் ஹைட்ரைட் எது கூட ரியாக்ட் ஆகுதுன்னா
இந்த காம்பவுண்ட் ரியாக்ட் ஆகுது. போரான் ட்ரைமீத்தாக்சி இந்த காம்பவுண்ட் ரியாக்ட் ஆகி நமக்கு வந்து சோடியம் போரோஹைட்ரைடும் சோடியம் மீத்தாக்சி அப்படிங்கிற காம்பவுண்டு, சோடியம் அப்படின்னா எண்ணெயே, இதுக்கு பேர் மீத்தாக்சி அப்படிங்கிற காம்பவுண்ட் நமக்கு கிடைக்குது. சோடியம் ஹைட்ரைட் இஸ் ரியாக்டிவ் வித் boron trimethoxy. It gives sodium borohydride and sodium methoxy is formed. Hydrogen itself act as a reducing agent. ஹைட்ரஜன் வந்து தானாகவே என்ன பண்ணணும்னா ஒரு ஒடுக்கும் காரணியாக செயல்படுது. அதை எப்படின்னு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஃபைனலி டிவைடட் நிக்கல், அதாவது நிக்கலை நல்லா தூளாக்கிக்கிட்டு அது கூட இட் ஆடட் டு த அன்சாச்சுரேட்டட் ஆர்கானிக் காம்பவுண்ட். அன்சாச்சுரேட்டட் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நிறை உறாதது. அன்சாச்சுரேட்டட், நல்லா கவனிங்க, அன்சாச்சுரேட்டட்னா நிறை உறாதுன்னு அர்த்தம். கார்பனுக்கு இடையில் பாண்டு, டபுள் பாண்டு அல்லது ட்ரிபிள் பாண்டு இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் அன்சாச்சுரேட்டட். கார்பனுடைய பாண்ட் சிங்கிளாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் சேச்சுரேட்டட். அப்போ அன்சேச்சுரேட்டட்னது கார்பனுடைய பாண்டு டபுள் பாண்டாக இருக்கலாம் அல்லது ட்ரிபிள் பாண்டாக இருக்கலாம். அப்படி இருக்கிறதுக்கு பேர் என்னன்னா அன்சேச்சுரேட்டட். சிங்கிள் பாண்டாக இருந்தால் அதுக்கு பேர் சேச்சுரேட்டட். அன்சேச்சுரேட்டட்னா நிறை உறாதது, சிங்கிள் பாண்டாக இருந்துச்சுன்னா அது நிறை உற்றது. அப்போ நிறை உறாத அன்சேச்சுரேட்டட் காம்பவுண்டை சேச்சுரேட்டட் காம்பவுண்டாக மாற்றுறதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட்டாக பயன்படுத்துகிறோம். இப்போ இங்கே பாருங்கள், CH ட்ரிபிள் பாண்ட் CH, 2 கார்பனுக்குனால பேர் வந்து எத்து, ட்ரிபிள் பாண்டுக்குனால வந்து பேர் வந்து ஈன், ட்ரிபிள் பாண்டுக்குனால ஐன். CH ட்ரிபிள் பாண்ட் CH, 2 கார்பனுக்குனால பேர் வந்து ஈத்து, ட்ரிபிள் பாண்ட் வந்து ப்ரெசண்டாக இருக்கிறதுனால அதுக்கு பேர் என்ன ஐன். அப்போ ஈத்தைன் அப்படி சொல்லலாம். அல்லது இதுக்கு பேர் காமன் நேம் என்ன பேர்னா அசிட்டிலின். இதுக்கு பேர் என்னன்னா அசிட்டிலின்னு சொல்லுவாங்க. இந்த பேர் வைக்கிறதுலாம் நம்ம என்ன பண்ணுவோம்னா நமக்கு வந்து செகண்ட் வரையும் நம்ம நடத்தும்போது தெரியும். இந்த இடத்துல பேர் வந்து ஈத்தைன்னு சொல்லலாம் அல்லது அசிட்டிலின்னு சொல்லலாம். இது கூட என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால் CH ட்ரிபிள் பாண்ட் CH ரியாக்ட் வித் ஃபைனலி பவுடர். இந்த நிக்கலை பவுடராக்கிட்டு அது கூட ஹைட்ரஜன் சேர்க்கணும். ஹைட்ரஜன் எத்தனை ஹைட்ரஜன் இருக்குது? 2 ஹைட்ரஜன்ஸ் இருக்குதா? இந்த 2 ஹைட்ரஜன்ஸில் எப்படி ஜாயிண்ட் ஆகுதுன்னா டபுள் பாண்டாக இருக்கும்போது, இந்த இடத்துல நல்லா கவனிங்க, பாண்டு வந்து டபுள் பாண்டாக இருக்கும்போது ஒன்று வந்து சிக்மா பாண்டு, இன்னொன்று வந்து பை பாண்டு. சிங்கிள் பாண்டு ஒரே ஒரு பாண்டு இருந்துச்சு, அது சிக்மா பாண்ட். டபுள் பாண்டாக இருந்துச்சுன்னா ஒன்று சிக்மா பாண்டு, ஒன்று வந்து பை பாண்ட். ட்ரிபிள் பாண்டாக இருக்கும்போது முடியல இருக்கிற சிக்மா பாண்டு மேலேயும் கீழே இருக்கிறது பை பாண்ட். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல வந்து CH ட்ரிபிள் பாண்ட் CHன்னு இருக்குதா? அப்போ இந்த இடத்துல மிடில் இருக்கிறது சிக்மா பாண்டு, மேலேயும் கீழே இருக்கிறது வந்து பை பாண்ட். சிக்மா பாண்ட் இஸ் ஏ ஸ்ட்ராங் பாண்ட், வலிமையான பிணைப்பு. பை பாண்ட் இஸ் ஏ வீக் பாண்ட். ஃபஸ்ட்டு எந்த பாண்டு உடையினா இந்த பை பாண்டு தான் பிரேக்கப் ஆகும். இந்த பை பாண்டு உடையுது CH ட்ரிபிள் பாண்ட் CH. இந்த ஹைட்ரஜன்ஸ் போட்டு நம்ம நிக்கல் போட்டுக்கிறோம். இந்த ஒரு பை பாண்டு உடையுது, பிரேக்கப் ஆகுது. 2 H இருக்குதா? இந்த 2 H வந்து ஒரு H இந்த C எடுத்துக்குது, இன்னொரு H இந்த C எடுத்துக்குது. இந்த 2 H போட்டுருக்கோமோ அந்த 2 Hல் ஒரு H இந்த C, இன்னொரு H இந்த C. அப்போ ஒரு பை பாண்டு உடஞ்சிருச்சு. இப்போ இந்த ஏற்கனவே CH இருக்குது, இங்கே ஒரு H சேரும்போது என்னவா மாறிடும்? CH2 மாறும். இங்கே CH இருக்குது, ஒரு H சேரும்போது CH2 மாறும். ட்ரிபிள் பாண்டில் ஒரு பாண்டு உடஞ்சி போயிடுச்சு, மீது எத்தனை பாண்டு இருக்கும்? டபுள் பாண்டு தான் இருக்கும். அதை தான் இங்கே கொடுத்துருப்பாங்க. அப்போ அங்கே பாருங்கள், CH2 டபுள் பாண்ட் CH2. இப்போ இந்த காம்பவுண்டில் இதுக்கு பேர் என்ன பேருன்னா 2 கார்பன் இருக்குதா? 2 கார்பனுக்குனால பேர் என்ன? எத்து. டபுள் பாண்டுக்குனால அதுக்கு பேர் ஈன். அப்போ ஈத்தீன். அப்போ அங்கே பாருங்கள், ஈத்தைன் ஐன் காம்பவுண்டு ஈன் காம்பவுண்டாக மாறிடுச்சு. ஓகே, மறுபடியும் இது கூட நம்ம நிக்கல் போட்டு ஹைட்ரஜன் நம்ம சேர்த்துறோம்.
இப்போ இந்த இடத்துல எப்படி சேருது அப்படின்னு பார்க்குறோம். CH2 டபுள் பாண்ட் CH2 நிக்கல் பை ஹைட்ரஜன் போடுறோம். ஹைட்ரஜன் சேருதா, இன்னொரு பை பாண்ட் இருக்குமா மேலே, அந்த பாண்ட் பிரேக்கப் ஆகுது. 2 ஹைட்ரஜன்ஸில் இந்த ஒரு ஹைட்ரஜன் இந்த கார்பன் எடுத்துக்குது, இன்னொரு ஹைட்ரஜன் இந்த கார்பன் எடுத்துக்குது. இதில் தான் 2 ஹைட்ரஜன்ஸில் ஒரு ஹைட்ரஜன் இந்த இருக்குது, இந்த பை பாண்ட் உடஞ்சிச்சு. அப்போ பை பாண்ட் உடஞ்சி இந்த ஹச் இது CH இருக்கும்போது CH இருக்கும்போது CH3 மாறிடும். இந்த ஹச் இந்த CH இருக்கும்போது CH3 மாறிடும். அப்போ இந்த இதில் வந்து டபுள் பாண்டில் ஒரு பாண்டு மட்டும் இருக்கும், இன்னொரு பாண்டு உடஞ்சிடும். அப்போ இந்த என்னவா மாறிடும், CH3 பாண்டு CH3 பாண்டு CH3. அப்போ இதுக்கு பேர் என்ன பேர்னா, 2 கார்பனுக்குனால பேர் என்ன, எத்து. சிங்கிள் பாண்டு இருக்கிறதுனால அதுக்கு பேர் என்ன கேட்டால் ஏன். அப்போ ஈத்தேன் அப்படின்னு காம்பவுண்ட். அப்போ லாஸ்ட் அங்கே பார்த்தீங்கன்னா அன்சேச்சுரேட்டட் காம்பவுண்டு என்ன காம்பவுண்டாக மாறிடுச்சு, சேச்சுரேட் காம்பவுண்டாக மாறிடுச்சு. ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன்று வந்து என்ன பார்க்குறோம் அப்படின்னு கேட்டால் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்குறோம். டியூ டு இதோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். Unlike hydrogen, deuterium also react with deuterium என்ன பண்ண அப்படின்னு கேட்டால் ஹைட்ரஜனை போன்று டியூட்ரியமும் ஆக்சிஜனும் வினைபுரிந்து டியூட்ரியம் ஆக்சைடு தருகிறது. ஹைட்ரஜன் போலவே டியூட்ரியம் ஆல்சோ ரியாக்ட் வித் ஆக்சிஜன் டு ஃபார்ம் டியூட்ரியம் ஆக்சைடு இஸ் கால்டு ஹெவி வாட்டர். ஹெவி வாட்டர் அப்படின்னு என்னென்னு கேட்பான். டியூட்ரியம் ஆல்சோ ரியாக்ட் வித் ஆக்சிஜன் டு ஃபார்ம் டியூட்ரியம் ஆக்சைடு இஸ் கால்டு ஹெவி வாட்டர். இப்போ டியூட்ரியம் அப்படிங்கிறது என்னென்னு பார்க்கலாம். இட் ஆல்சோ ரியாக்ட் வித் ஹைட்ரஜன் டு ஃபார்ம் கிவ் கரஸ்பாண்டிங் ஹைட்ரஜன். மறுபடியும் டியூட்ரியம் ஹைட்ரஜனோட ரியாக்ட் ஆகி ஹைட்ரஜன் வித் கரஸ்பாண்டிங் ஹைட்ரஜன் காம்பவுண்ட் கிடைக்கும். இதுதான் வந்து டியூட்ரியம். 2T2 ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆகுது, அது அப்படியே என்ன பண்ணணும் சேர்த்து எழுதும்போது 2D2O. இதுதான் ஹெவி வாட்டர், கன நீர், டியூட்ரியம் ஆக்சைடு. டியூட்ரியம் ஹாலஜன் கூட ரியாக்ட் ஆகுது. D2 எக்ஸுங்கிறது என்ன பண்ணும், FCl Br இருக்கும். இந்த இதில் D2 X2க்கு பதிலாக நான் என்ன F2ன்னு கொடுக்குறேன். அப்போ என்ன கிடைக்கும், 2DFன்னு கிடைக்கும். அப்போ இந்தமாரி நமக்கு அமௌண்ட்டு கிடைக்கும். இப்போ டியூட்ரியம் ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆகி ஹெவி வாட்டர் ஃபார்ம் ஆகுது, டியூட்ரியம் ஹாலஜனோட ரியாக்ட் ஆகி டியூட்ரியம் ஹாலைட்ஸ் காம்பவுண்ட் கிடைக்குது. நெக்ஸ்ட் ஒன்று வந்து டியூட்ரியம் எக்ஸ்சேஞ்ச் ரியாக்ஷன். டியூட்ரியம் வந்து எப்படி எக்ஸ்சேஞ்ச் ஆகுது, டியூட்ரியத்தினுடைய பதிலீட்டு வினைகள் என்ன அப்படின்னு பார்க்குறோம். நம்ம டியூட்ரியம் கேன் ரீப்ளேஸ் ரிவர்சிபிளி ஹைட்ரஜன் இன் காம்பவுண்ட் எய்தர் பார்ஷியலி ஆர் கம்ப்ளீட்லி டிபெண்ட்ஸ் அப்பான் த ரியாக்ஷன் கண்டிஷன். வினை நிகழும் சூழ்நிலை பொறுத்து, ரியாக்ஷன் நடக்கும் கண்டிஷனை பொறுத்து டியூட்ரியமானது ஹைட்ரஜனின் சேர்மங்கள் பகுதியளவோ அல்லது முழுமையாகவோ மீள்முறையில் பதிலீடு செய்கிறது. இப்போ என்ன பண்ணோம்னா ரியாக்ஷனோட கண்டிஷனை பொறுத்து டியூட்ரியமானது ஹைட்ரஜனோட சேர்மங்களை ஹைட்ரஜனை வந்து பகுதியோ அல்லது முழுமையாகவோ என்ன பண்ணணும் எடுத்துக்கிட்டு மீன் என்ன பண்ணோம் கொடுக்கும். த ரியாக்ஷன் அக்கர்ஸ் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் டியூட்ரியம் ஹெவி வாட்டர். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், மீத்தேன் CH4, இது பேர் மீத்தேன். டியூட்ரியம், இந்த மீத்தேனில் இருக்கிற ஹைட்ரஜன் 4 ஹைட்ரஜன் அப்படியே வெளியே வந்துடுது. வெளியே வரும்போது 2H2 மாறிடும். இந்த D எத்தனை இருக்குது, 4. 2 × 2 கீழே போட்டோம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த 2 இந்த கீழே 2 மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்போ எத்தனை டைம் இருக்குதுன்னா T வந்து 4 டைம் இருக்குது D. அப்போ வந்து என்ன பண்ணும், இந்த 4 ஹைட்ரஜனுக்கு பதிலாக அந்த இடத்துல 4 D ஜாயிண்ட் ஆகும். அப்போ என்ன கிடைக்கும், C இங்கே இருக்குது C, இப்போ D4 அப்படின்னு கிடைக்கும்.
அதேமாதிரி இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல கம்ப்ளீட்டாக எத்தனை கட்சி இருந்துச்சோ அத்தனை கட்சிக்கு பதிலாக அத்தனை டி வந்து ஜாயிண்ட் ஆகிடுச்சு. ஓகே, அதேமாதிரி இங்கே பாருங்கள் அமோனியா NH3க்கு பேர் என்ன கேட்டால் அமோனியா 2 மோல்ஸ் இருக்குது, அது கூட 3 D2 வந்து ஜாயிண்ட் ஆகுது. இப்போ இங்கே பாருங்கள் எத்தனை ஹச் இருக்குதுன்னு அர்த்தம், இங்கே 2 N அர்த்தம், கீழே வந்து 3, இங்கே முன்னாடி 2, அப்போ 6 ஹச்சுக்குன்னு அர்த்தம். அப்போ இந்த 6 ஹச்சுக்கு பதிலாக இந்த 6 D வந்து ஜாயிண்ட் ஆகும். அப்படி ஜாயிண்ட் ஆகும்போது 2ND3. அப்போ முன்னாடி 2 N, இங்கே 2 இன்ட்டு கீழே 3 6, அப்போ 6 D ஜாயிண்ட் ஆகிடுச்சு. மீதி இடத்துல வந்து இந்த இடத்துல என்ன கட்சிங்க, இங்கே 2 இங்கே கட்சி 3 இருந்துச்சு, அப்போ இருக்கும்போது 6 கட்சி வெளியே வரும்போது நமக்கு எதுனா 3H2ன்னு எழுதணும். அப்போ ஹைட்ரஜன் என்ன பண்ணால் கம்ப்ளீட்டாக என்ன பண்ணுதுன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் பண்ணுது, அல்லது பார்சலாக கூட பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன்று ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ட்ரிட்டியம். It is a beta emitter when your half-life period is at 12.3 years. டிட்ரியத்தை நாம் வந்து சிதைக்கும் பொழுது டிட்ரியம் பீட்டா துகள்களை உண்மையிலும் கதிரிக்க தனிமையாகுது. டிட்ரியம் 1D3 அப்படிங்கிறது டிட்ரியம், இது பீட்டா துகளை வந்து எமிட் பண்ணும், பீட்டா துகள்களை வந்து என்ன பண்ணும், எமிட் பண்ணும். அப்போ 2H3 ஹீலியம், இன்னொன்று வந்து பீட்டா துகள் -1E0, இந்த துகள்களை வந்து வெளியிடும். இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கேட்பான். டிட்ரியம் வந்து என்ன துகள்களை வந்து எமிட் பண்ணும் அப்படின்னா பீட்டா பார்ட்டிகல்ஸ். யூசஸ் ஆஃப் ஹைட்ரஜன், ஹைட்ரஜனுடைய பயன்கள் என்ன? Over 90% hydrogen produced in industries is used for synthetic application. தொழிற்சாலையிலேயே இண்டஸ்ட்ரியிலேயே 90% ஹைட்ரஜன் தயாரிக்கிறாங்க. அது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா சிந்தட்டிக் அப்ளிகேஷன்ஸ், அதாவது தொழிற்சாலை தயாரிக்கப்படும் ஹைட்ரஜனில் 90%க்கு மேலே அந்த தொழிற்சாலையிலேயே தொகுப்பு முறை பயன்படுத்துது. இப்போ தொழிற்சாலையில் வந்து இண்டஸ்ட்ரியில் வந்து 90% ஹைட்ரஜன் வந்து தயாரிக்கிறாங்க. அந்த ஹைட்ரஜனு அந்த தொழிற்சாலை அந்த இண்டஸ்ட்ரியில் வந்து சிந்தட்டிக் அப்ளிகேஷனுக்கு பயன்படுத்துகிறாங்க, வேறு பொருள் தயாரிப்பதற்கு பயன்படுத்துகிறாங்க. இப்போ ஹைட்ரஜன் லெபார்ட்டரியில் இண்டஸ்ட்ரியில் தயாரிக்கிறாங்க, அந்த ஹைட்ரஜனு அந்த இண்டஸ்ட்ரியில் வந்து தொழிற்சாலையில் சிந்தட்டிக் அப்ளிகேஷன், அதாவது வேறு பொருட்களை தயாரிப்பதற்கு பயன்படுத்துகிறாங்க. One such process is a Haber process. One such process is a Haber process. அமோனியா, இதான் அமோனியாவை தயாரிப்பதற்கு என்ன ப்ராசஸ் கேட்போம், 1 மார்க் ஹேபர் ப்ராசஸ். ஹேபர் முறையில் அமோனியாவை தொகுத்துருக்குறாங்க. which is used to synthesis ammonia in large scale. அமோனியா வந்து அதிகமாக தயாரிக்கும் முறைக்கு பேர் என்ன, ஹேபர் ப்ராசஸ். 1 மார்க் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். அமோனியா is used for manufacture of chemical such as nitric acid HNO3, ஃபெர்டிலைசர் உரம் அண்ட் எக்ஸ்ப்ளோசிவ் வெடிபொருள், இது எல்லாத்தையும் தயாரிப்பதற்கு எது பயன்படுதுன்னா ஹைட்ரஜன் பயன்படுது. அப்போ அமோனியா தயாரிப்பு, அமோனியானா NH3, உரம் தயாரிப்பை பயன்படுத்துகிறாங்க. யூரியா NH2 CO NH2, இதுதான் யூரியா ஃபெர்டிலைசர். அதுக்கடுத்து நைட்ரிக் ஆசிட் HNO3, இதெல்லாம் தயாரிப்பதற்கு எது பயன்படுதுன்னு கேட்டால் ஹைட்ரஜன் பயன்படுது. இதுதான் ஹேபர் ப்ராசஸ். நைட்ரஜன் ரியாக்ட் வித் 3 மோல் ஹைட்ரஜன் ஃபார்வர்ட் ரியாக்ஷன். இப்படி அம்புக்குறி போட்டால் ஃபார்வர்ட் ரியாக்ஷன், இப்படி அம்புக்குறி போட்டால் பேக்வர்ட் ரியாக்ஷன், முன்னோக்கு வினை பின்னோக்கு வினை. 380 to 450 டிகிரி செல்சியஸில் 200 அட்மாஸ்பியரில் 200 வளிமண்டல அழுத்தத்தில் ஃபெரிக் கேட்டலிஸ்ட்டை போட்டு நம்ம ரியாக்ட் பண்ணுறாங்க. ரியாக்ட் பண்ணும் பொழுது இந்த நைட்ரஜனும் இந்த ஹைட்ரஜனும் ஒன்று சேர்ந்து நைட்ரஜன் 2 டைமு, அப்போ என்ன பண்ணும் 2N, ஹைட்ரஜன் மொத்தம் 6 அப்படிங்கும்போது H3ன்னு கீழே போட்டிங்கன்னா 2 × 3 6 மாதிரி, அப்போ இதுதான் அமோனியா NH3. அப்போ நைட்ரஜனும் ஹைட்ரஜனும் வந்து இந்த டிகிரி செல்சியஸில் எவ்வளோ அட்மாஸ் ப்ரெஷரில் இந்த கேட்டலிஸ்ட் முன்னில் ரியாக்ட் ஆகும்போது நமக்கு அமோனியா கிடைக்குது. த நைட்ரஜன் இஸ் ரியாக்டட் வித் ஹைட்ரஜன்ஸ் 380 to 450 degree Celsius at presence 200 atmospheres and
Fe catalyst, it gives 2 moles ammonia is formed. This reaction is called Haber process. இப்போ எதனா பாருங்கன்னா Haber process. Haber process அப்படின்னு கேட்பான், 2 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. நெக்ஸ்ட் ஒன்று வந்து it can be used in manufacture of industrial solvent. Methanol from carbon monoxide using copper as a catalyst. இப்போ ஒரு பொருளை கரைக்கக்கூடியதுக்கு பேர், அதுக்கு பேர் சால்வன். ஒரு பொருளை கரைக்கக்கூடியதுக்கு பேர் என்னன்னா சால்வன். இப்போ சால்ட் இருக்குதுன்னு வச்சுங்களேன், உப்பு இருக்குதா, சால்ட்டு, இது கூட வாட்டர் சேர்த்துறீங்க, அப்போ வாட்டர் வந்து ஒரு சால்வன், இது சொல்லிட். எது கரைக்கக்கூடியதோ அந்த பொருளுக்கு பேர் என்ன பேர்னா சால்வன். அப்போ இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து நம்ம வந்து இந்த சால்வெண்ட்டாக பயன்படுத்தணும். ஹைட்ரஜனை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு சால்வெண்ட் தயாரிக்கலாம். சால்வெண்ட் எதுன்னு கேட்டால் மெத்தனால் ஃப்ரம் த கார்பன் மோனாக்சைடு கூட ஹைட்ரஜனை சேர்த்து நாம் ஒரு சால்வெண்ட் தயாரிக்கலாம். கார்பன் மோனாக்சைடு இஸ் ரியாக்டிவ் வித் ஹைட்ரஜன்ஸ் அட் ப்ரெசன்ஸ் காப்பர், இட் கிவ்ஸ் மெத்தனால், CH3OH மெத்தனால். இது வந்து ஒரு சால்வெண்ட்டாக பயன்படுத்துகிறாங்க இண்டஸ்ட்ரியில், ஒரு கரைப்பானாக பயன்படுத்துகிறாங்க. அப்போ நம்ம வந்து கார்பன் மோனாக்சைடு கூட ஹைட்ரஜனை சேர்த்து காப்பர் முன்னிலையில் ரியாக்ட் பண்ணும் பொழுது மெத்தனால் நமக்கு கிடைக்கிது. இது ஒரு சால்வெண்ட்டாக பயன்படுத்துகிறாங்க. அப்போ ஹைட்ரஜன் எதுக்கு யூஸ் ஆகுது, சால்வெண்ட் தயாரிக்க யூஸ் ஆகுது. அதுக்கடுத்தது unsaturated fatty oils can be converted into saturated fatty oil vanaspati by the reduction reaction with platinum and hydrogen. அதாவது PT பிளாட்டினம் அண்ட் ஹைட்ரஜனை பயன்படுத்தி நிறைவுறாத கொழுப்பு எண்ணெய், அதாவது அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆயில். அன்சாச்சுரேட்டட் முன்னாடி போட்டு கார்பனுடைய பாண்ட் என்ன இருக்கும், டபுள் பாண்ட் அல்லது ட்ரிபிள் பாண்டாக இருக்குமா, அந்தமாரி உள்ள எண்ணெய் கொழுப்பு எண்ணெயை, அதாவது வனஸ்பதி என்று அழைக்கப்படும் நிறைவுற்ற கொழுப்பாக மாற்றலாம். அப்போ வந்து இப்படி இருக்கிற காம்பவுண்டை நம்ம சிங்கிள் பாண்ட் உள்ள காம்பவுண்டாக மாற்றுவதற்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால் இந்த ஹைட்ரஜன் பயன்படுது. அப்போ அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆயில்ஸை சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆயில்ஸை மாற்றுவதற்கு எது பயன்படுதுன்னு கேட்டால் ஹைட்ரஜன் பயன்படுது. அதுக்கடுத்தது இன் மெட்டலர்ஜி, உலோகவியலில் ஹைட்ரஜன் கேன் பி யூஸ்டு டு ரெடியூஸ் இன் மெனி மெட்டல் ஆக்சைட்லேருந்து மெட்டலை மட்டும் தனியாக பிரித்து எடுப்பதற்கு என்ன பண்ணோம்னா ஹைட்ரஜன் வந்து ஒரு ரெடியூசிங் ஏஜெண்டாக பயன்படுத்துகிறோம். முன்னாடி சொல்லி காமிச்சு நான் CuO, அது கூட ஹைட்ரஜன் சேர்த்துறீங்க. இந்த ஹைட்ரஜன் இந்த ஓவை எடுத்துக்கிட்டு வாட்டராக வந்துடும். மெட்டல் ஆக்சைட்லேருந்து மெட்டல் மட்டும் தனியாக கொடுத்துருது, ப்ளஸ் வாட்டர் வெளியே போயிடுச்சு. இதுதான் ரெடியூசிங் ஏஜெண்டாக பயன்படுது. அது டங்ஸ்டன் ஆக்சைட்லேருந்து ஹைட்ரஜன் சேர்த்தும் பொழுது டங்ஸ்டன் மட்டும் தனியாக கிடைக்கிறது, வாட்டர் இது 3O2, இந்த 3O3 சேர்ந்து 3 டைம் வாட்டராக வெளியே போயிடுச்சு. Atomic hydrogen and oxyhydrogen torch are used in cutting and welding. Atomic hydrogenோ ஆக்சிஹைட்ரஜனோ, அட்டாமிக் ஹைட்ரஜனோ இது அட்டாமிக் ஹைட்ரஜன். ஆக்சிஹைட்ரஜனா ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேர்ந்த இந்த கலவை வந்து இதுக்கு பயன்படுது. ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேர்ந்தது வந்து இதுனா டார்ச் ஆர் யூஸ்டு இன் ஏ கட்டிங் அண்ட் வெல்டிங். மெட்டல்ஸ் இருக்குல்ல, மெட்டல்ஸை ஒட்டுவதற்கும் வெட்டுவதற்கும். இப்போ நம்ம வந்து வெல்டிங் கொடுக்குறோம்ல, அந்த இடத்துல வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா மெட்டல் வந்து கட் பண்ணுவதற்கும் ஒட்டுவதற்கும் எது பயன்படுதுன்னா இந்த அட்டாமிக் ஹைட்ரஜன்ஸும் ஆக்சிஹைட்ரஜனும் பயன்படுது. லிக்விட் ஹைட்ரஜன் யூஸ்டு இன் ஏ ராக்கெட் ஃபியூல். ஹைட்ரஜன் வந்து லிக்விடாக இருக்கிறது, நீர்மமாக்குற ஹைட்ரஜன்ஸ் ராக்கெட்டுக்கு வந்து எரிபொருளாக பயன்படுத்துகிறாங்க. 7th one பாயிண்ட் வந்து ஹைட்ரஜன் ஆல்சோ யூஸ்டு இன் எ ஃபியூல் செல், எரிமின்கலன்களில் ஃபார் ஜென்ரேட்டிங் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. அதாவது எரிமின்கலன்களை ஃபியூல் செல்லில் வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வந்து உருவாக்குவதற்கு, மின்சாரத்தை உருவாக்குவதற்கு, மின் உற்பத்தி செய்வதற்கு பயன்படுத்துகிறாங்க. இது ரிவர்சிபிள் டேக் ஆஃப் ஹைட்ரஜன் இன் மெட்டல்.
ஹைட்ரஜன் மெட்டல்ஸ் எடுத்துக்கிட்டு மீண்டும் என்ன பண்ணும், ஹைட்ரஜனை வெளியிடும். இட் ஆல்சோ அட்ராக்டிவ் ஃபார் ரீசார்ஜபிள் மெட்டல் இன் ஹைட்ரைட் பேட்டரி. இப்போ என்ன பண்ணும் அப்படின்னா லித்தியம் ஹைட்ரைட் இதை வந்து என்ன பண்ணுங்கன்னா பேட்டரி நம்ம யூபிஎஸ் பேட்டரியில் வச்சுக்கோங்களா, அந்த யூபிஎஸ் பேட்டரியில் என்ன பண்ண அப்படின்னு கேட்டால் இந்தமாரி மெட்டல் ஹைட்ரைட் அப்படிங்கிற காம்பவுண்ட்ஸ் வந்து, அதாவது மெட்டல் ஹைட்ரைட்னா இதான் மெட்டல் ஹைட்ரைட். இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் ஈஸியாக என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஹைட்ரஜன் வந்து இந்த லித்தியம் இருக்குது, அந்த லித்தியம் தான் மெட்டலு. ஹைட்ரஜன் ஈஸியாக எடுத்துக்கிட்டு மீண்டும் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் வெளியிடும். தீமை நம்ம என்ன பண்ண ஈஸியாக என்ன பண்ண மறுபடியும் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். அந்தமாரி என்ன பண்ண அப்படின்னு கேட்டால் ரீசார்ஜ் பண்ணக்கூடிய ஒரு மெட்டல் ஹைட்ரைட் பேட்டரி நம்ம வந்து உருவாக்குறதுக்கு இந்த ஹைட்ரஜன் பயன்படுது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஆர்த்தோ வாட்டர், பேரா வாட்டர். வாட்டர் போலவே ஆர்த்தோ வாட்டர், பேரா வாட்டர் அப்படின்னு இருக்குது. எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டால் இண்டஸ் செட்டிலர் கிளவுட் அண்ட் ஐஸ் சேட்டலைட்ஸ், அதாவது சோலார் சிஸ்டத்தில் வந்து விண்வெளி பகுதிகளில், அதாவது எங்கெங்கெல்லாம் வந்து இந்த ஆர்த்தோ வாட்டர், பேரா வாட்டர் இருக்குது அப்படின்னா வால்மீன்களின் புரோட்டோகால் தட்டுகள், நட்சத்திர கூட்டங்கள், இந்த இடத்துல எல்லாத்துலேயுமே சோலார் சிஸ்டத்தில் எல்லாத்துலேயுமே என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் பல செயற்கைக்கோள்களில் நீர் காணப்படுது. இன்டர்ஸ்டெல்லார் கிளவுட், ஐஸ் சேட்டலைட்ஸ், த சோலார் சிஸ்டம், இந்த இடத்துல எல்லாத்துலேயுமே என்ன இருக்குதுன்னு கேட்டால் வாட்டர் இருக்குது. த பர்டிகுலர் த ஆர்த்தோ டு பேரா ரேஷியோ ஆஃப் வாட்டர் இன் ஏ ஸ்பேஸ் இஸ் ரீசென்ட்லி ரிசீவ்டு இன் ஏ அட்டென்ஷன். நம்ம இப்போ புதுசாக வந்து ஒரு கவனம் என்ன ஏற்படுது அப்படின்னு கேட்டால் ஸ்பேஸில் இப்போ என்ன பண்ணால் ஆர்த்தோ பேரா ரேஷியோ எவ்வளோ இருக்குது, ஆர்த்தோ வாட்டர், பேரா வாட்டர் எவ்வளோ ரேஷியோ இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க. லைக் ஹைட்ரஜனை போலவே வாட்டர் கேன் ஆல்சோ கிளாசிஃபைட் இன்டு ஆர்த்தோ வாட்டர் இன் விச் இஸ் ஸ்பின் டைரெக்ஷன். ஆர்த்தோ ஹைட்ரஜன், பேரா ஹைட்ரஜன் அர்த்தம். இது ஆர்த்தோ ஹைட்ரஜனா 2 ஹைட்ரஜன் இருக்கிற நியூக்ளியஸும் சேம் டைரெக்ஷன் சுற்றிச்சுன்னா ஆர்த்தோ ஹைட்ரஜன். அதேமாரி பேரா ஹைட்ரஜன்னா 2 ஹைட்ரஜன் இருக்கிற நியூக்ளியஸு ஒன்று ரைட் சைடு ஒன்று ஆப்போசிட்டில் சைடு சுற்றிச்சுன்னா அதுக்குன்னா பேரா ஹைட்ரஜன். அதேமாரி பார்த்திங்கன்னா பேரா வாட்டர், ஆர்த்தோ வாட்டர். பேரா வாட்டரில் இருக்கிற 2 ஹைட்ரஜனோட நியூக்ளியஸும் சேம் டைரெக்ஷன் இருந்துச்சுன்னா அது ஆர்த்தோ ஹைட்ரஜன். பேரா ஹைட்ரஜன் வாட்டர் அப்படின்னு அர்த்தம். அந்த ஹைட்ரஜனில் இருக்கிற 2 நியூக்ளியஸோட ஸ்பின்னும் வந்து ஆப்போசிட் டைரெக்ஷன் அது பேரா வாட்டர்ஸ். அப்போ ஆர்த்தோ வாட்டர், பேரா வாட்டர் அப்படின்னு அர்த்தம். ஆர்த்தோ வாட்டர் அப்படின்னா இந்த வாட்டரில் இருக்கிற ஹைட்ரஜன்ஸும் இந்த வாட்டரில் இருக்கிற ஹைட்ரஜனோட நியூக்ளியஸும் சேம் டைரெக்ஷன் ரொட்டேஷன் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து ஆர்த்தோ வாட்டர். பேரா வாட்டரில் இந்த ஹைட்ரஜன் இந்த வாட்டரில் இருக்கிற ஹைட்ரஜனும் இந்த வாட்டரில் இருக்கிற ஹைட்ரஜன்ஸ் நியூக்ளியஸும் ஆப்போசிட் டைரெக்ஷன் ரொட்டேஷன் தான், அது வந்து பேரா வாட்டர். In which the spin direction the nuclei of the hydrogen atom parallel and para water in which the direction is anti-parallel. அப்போ பேரலாக சுற்றுச்சுன்னா அது வந்து என்ன கேட்டினா அது ஆர்த்தோ வாட்டர், ஆன்டி பேரலாக சுற்றுச்சுன்னா வந்து அது வந்து பேரலாக சுற்றுச்சுன்னா ஆர்த்தோ வாட்டர், ஆன்டி பேரலாக சுற்றுச்சுன்னா பேரா வாட்டர்ஸ். ஆர்த்தோ பேரா ரேஷியோன்னா ஹைட்ரஜன்ஸில் 300 Kelvin ஆன் எர்த் ஷுட் பி 3:1. 300 கெல்வினில் வந்து பூமியில் வந்து ஆர்த்தோ பேரா ரேஷியோ அப்படின்னா 3:1. அண்டு 50 Kelvin ஆஃப் இன்டர்ஸ்டெல்லார் கிளவுட் அண்டு காமஸ்ட் சுட் பி எவ்வளோன்னு கேட்டினா அந்த விண்மீன்கள் நட்சத்திர கூட்டத்தில் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டினா அந்த ஆர்த்தோ பேரா ரேஷியோ வந்து வாட்டர் எவ்வளோக்குன்னா 2:5.1 அந்த ரேஷியோவில் வந்து இருக்குது. இப்போ இங்கே பாருங்கள், இது ஆர்த்தோ வாட்டர். இந்த வாட்டரில் இந்த ஹைட்ரஜனோட ஸ்பின்னு இந்த ஹைட்ரஜனோட நியூக்ளியஸ் ஸ்பின்னும் ஒரே சேம் டைரெக்ஷனோட. இதில் பார்த்தீங்கன்னா இந்த பேரா வாட்டரில் இந்த ஹைட்ரஜனோட ஸ்பின்னு ஆப்போசிட் டைரெக்ஷனில் ரொட்டேட். அப்போ அது வந்து பேரா வாட்டர். வாட்டர் இஸ் கலர்லெஸ் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி. வாட்டர் எப்படி இருக்கும், நிறமற்றதாக இருக்கும். வேலட்டைல் லிக்விட்ஸ் எளிதில் ஆவியாக இருக்கும். Physical properties of water in this condensed space are due to the presence of intermolecular hydrogen bond. வாட்டருக்குன்னு ஒரு தனிப்பட்ட பண்பு இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டினா
கண்டென்ஸ்டு ஸ்பேஸ் அப்படின்னு குறுகிய நிலைமையில் இருக்கும். வாட்டர் வந்து எப்படி இருக்குன்னு கேட்டால் HOH இப்படி வந்து ஸ்ட்ரெயிட்டாக லீனியராக இருக்காது. எப்படி இருக்குது லீனியராக இருக்காது. எப்படி இருக்குது அப்படின்னா HOH இப்படி வந்து கண்டென்ஸ்டு ஸ்பேஸ். கண்டென்ஸ்டு ஸ்பேஸ்னால் குறுகிய நிலைமையில் இருக்குது. இப்படி இருக்கிறதுனால தான் என்ன பண்ண அப்படின்னு கேட்டால் ஒரு வாட்டர் மாலிகுல்ஸும் இன்னொரு வாட்டர் மாலிகுல்ஸும் ஜாயின் பண்ணும்போது ஹைட்ரஜன் பாண்ட் ஃபார்ம் ஆகுது. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், ஹைட்ரஜன் இப்போ இன்னொரு வாட்டர் மாலிகுல் ஜாயின் ஆகுது. அதேமாதிரி இன்னொரு வாட்டர் மாலிகுல்ஸ் ஜாயின் ஆகுது. இங்கே ஒரு வாட்டர் மாலிகுல்ஸ் ஜாயின் ஆகுது. இப்படி ஜாயின் பண்ணி போய்ட்டு இருக்கு. அப்போ ஒரு வாட்டர் மாலிகுல்ஸும் இன்னொரு வாட்டர் மாலிகுல்ஸும் ஜாயின் ஆகும்போது இடையில் வந்து ஒரு டாட்டர் லைன் போட்டு காமிச்சிருக்கல, அது என்னன்னா ஹைட்ரஜன் பாண்ட். அப்போ என்ன பண்ண அப்படின்னா ஒரு வாட்டர் மாலிகுல்ஸும் இன்னொரு வாட்டர் மாலிகுல்ஸும் ஜாயிண்ட் ஆகும் பொழுது என்ன ஆகுதுன்னா ஹைட்ரஜன் பாண்ட் ஃபார்ம் ஆகும். டாட்டர் லைன் மாரி போட்டு வச்சுருப்பாங்க, அதுதான் வந்து ஹைட்ரஜன் பாண்ட். Hydrogen bond is responsible for the high melting point and boiling point. அப்போ வாட்டருக்கு ஏன் வந்து ஹை பாயிலிங் பாயிண்ட் மெல்ட்டிங் பாயிண்ட் இருக்குதுன்னா ஹைட்ரஜன் பாண்ட் ஃபார்ம் ஆகுது. ஒரு வாட்டர் மாலிகுல்ஸ்க்கும் இன்னொரு வாட்டர் மாலிகுல்ஸ்க்கு இடையில் வந்து என்ன பாண்ட் ஃபார்ம் ஆகுது? ஹைட்ரஜன் பாண்ட் ஃபார்ம் ஆகுது. அதனால தான் மெல்ட்டிங் பாயிண்ட், பாயிலிங் பாயிண்ட்டும் மெல்ட்டிங் பாயிண்ட்டும் அதிகமாக இருக்குது. கொதிநிலையும் உருகுநிலையும் அதிகமாக இருக்குது. சம் ஃபிசிக்கல் பேராமீட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் ஆர் லிஸ்டட் டேபிள். சில ஃபிசிக்கல் பேராமீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, அது என்ன அப்படின்னு பார்க்குறோம். மாலிகுலர் வெயிட், வாட்டரோடைய மாலிகுலர் வெயிட் H2O. ஹைட்ரஜனுக்கு வந்து 1H1 நம்ம எழுதுவோம். அப்போ மேலே இருக்குது மாஸ் நம்பர். அப்போ எத்தனை ஹைட்ரஜன் இருக்குது? 2 ஹைட்ரஜன் இருக்குதா? ஒரு ஹைட்ரஜனுக்கு மாஸ் நம்பர் 1ன்னா 2 ஹைட்ரஜனுக்கு 2 × 1 ப்ளஸ் ஆக்சிஜனுக்கு எவ்வளோன்னு கேட்டால் அட்டாமிக் நம்பர் 8, மாஸ் நம்பர் 16. அப்போ மாஸ் நம்பர் எவ்வளோ? 16. அப்போ ஒரே ஒரு ஆக்சிஜனுக்கான 1 × 16. இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணும்போது 2 × 1 2 ப்ளஸ் 1 × 16 16 ஆட் பண்ணும்போது 18 கிடைக்கும். அதுதான் வந்து 18 பாயிண்ட் சம்திங் கிடைக்கும். ஓகேவா? அதேமாதிரி டியூட்ரியத்துக்கு இவ்வளவு, டிட்ரியம் ஆக்சைடுக்கு இவ்வளவு, வாட்டருக்கு ஹெவி வாட்டர் டிட்ரியம் ஆக்சைடு அவ்வளவு. மெல்ட்டிங் பாயிண்ட் கெல்வினில் சொல்லியிருக்காங்க 273 கெல்வின். இதுக்கு இவ்வளவு கெல்வின். பாயிலிங் பாயிண்ட், பாயிலிங் பாயிண்ட் அப்படின்னு கேட்டால் கொதிநிலை 373 கெல்வின். இது 0 கெல்வின் அப்படி இருக்கும்போது கெல்வினை நம்ம செல்சியஸ்க்கு மாற்றணும் அப்படின்னா 273 நம்ம ஆட் பண்ணணும். இப்போ சப்போஸ் 5 டிகிரி செல்சியஸ் அப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம், இது கெல்வினுக்கு மாற்றணும். 273 ஆட் பண்ணிங்கன்னா அது கெல்வினுக்கு மாறும். 8 8 8. அப்போ எதுக்கு மாறிடும்? கெல்வினுக்கு மாறும். இப்போ இங்கே பாருங்கள் 373 கெல்வினா. இப்போ நம்ம செல்சியஸ் மாத்திரம் என்ன பண்ணோம்? இதில் இருந்து என்ன பண்ணோம்? 273 மைனஸ் பண்ணிக்கலாம். அப்போ கெல்வினில் இருக்கிறது நம்ம செல்சியஸ் 273 மாற்றிக்கலாம். அப்போ என்ன பண்ணோம்? 373 கெல்வின் இருக்குது. 273 நீங்கள் மைனஸ் பண்ண கிடைக்கும் 100 டிகிரி செல்சியஸ். அப்போ கெல்வின் இருக்கிறது நம்ம செல்சியஸ்க்கு மாற்றினோம்னா 273 கழிச்சதுன்னா செல்சியஸ்க்கு மாறும். அப்போ என்ன பண்ணோம்? வாட்டரோட பாயிலிங் பாயிண்ட் எவ்வளவு? 100 செல்சியஸ். அதை தான் என்ன பண்ணோன்னா அதை கெல்வினில் கொடுத்துருக்காங்க 373. டெம்பரேச்சர் மேக்ஸிமம் டென்சிட்டி அடர்த்தி எவ்வளோ இருக்கும்? இதில் அடர்த்தி எவ்வளோ இருக்கும்? மேக்ஸிமம் டென்சிட்டி எவ்வளோ இருக்கும்? எவ்வளோ இருக்கும்? டென்சிட்டி எவ்வளோ இருக்கும்? வேப்பர் ப்ரெஷர் ஆவி அழுத்தம், விஸ்காசிட்டி பாகு நிலைத்தன்மை எவ்வளோ பாகுத்தன்மையாக இருக்கும், டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா ஈஸியாக மின்சாரத்தை கொடுக்கும். பாருங்கள் 78.39 78.06 இங்கே இல்லை. அதுக்கடுத்தது என்தால்பி ஃபார்மேஷன், வாட்டர் உருவாகும் போது எவ்வளவு வந்து என்தால்பி சேஞ்ச் நடக்குது, இங்கே எவ்வளோ சேஞ்ச் நடக்குது, என்தால்பி வேப்பரைசேஷன் இதெல்லாம் இருக்குது.
இதில் வந்து என்ன பண்ணுறது, கண்டிப்பாக வந்து ஒரு 1 மார்க் கொஸ்டின் கேட்கலாம். இப்போ நடத்துகிற கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஒரு டைம் நல்லா படிச்சுட்டு அதுக்கான ஆன்சர் எழுதி சென்ட் பண்ணி எனக்கு அனுப்பிவிடுங்க. ஓகே, டவுட் இருந்தால் ஃபோன் பண்ணி கேளுங்க, கிளியர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. மீதி நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம்.